உம்முடைய காருண்யம்னா என்ன? காருண்யம்னா என்ன? நம்ம நிறைய கேட்டிருக்கிறோம். உம்முடைய கிருபை என்னை பெரியவனாக்கும். ஓகே, உம்முடைய அன்பு என்னை பெரியவனாக்கும். இந்த மாதிரி நிறைய நம்மள பெரியவனாக்குற நிறைய ஆசீர்வாதம் ஆண்டவரிடத்துல இருக்குது. ஆனா சங்கீதக்காரன் சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அப்ப நான் கடந்த நாட்கள்ல இந்த காருண்யம் அப்படின்ற அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்ப இந்த காருண்யன்ற வார்த்தைன்றது என்னது, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு யோசிக்கும் போது பைபிள்ல அதனுடைய காரியத்தை தியானிக்கும் போது என்ன அப்படின்னா தகுதியே இல்லாத ஒருவனுக்கு கொடுக்கப்படுகிறது கிருபை. ஆனா இந்த காருண்யம் அப்படின்றது கிருபைக்கு அடுத்த மேல. அப்படின்னா இனி இந்த மனுஷன்ல ஒண்ணுமே முடியாது, இவனை யாருமே தூக்கி எடுக்க முடியாது, இவன் எதுக்குமே ஒர்த்தே இல்ல, இவனை நம்பவே முடியாது, இவன் மோசமான ஆளுன்னா இவன் கேடுகட்ட மோசமான ஆளு. அப்படிப்பட்ட ஒருத்தனை பெரியவனாக்குறதற்கு பயன்படுத்துகிற பேர் தான் உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இப்போ ஒரு டீச்சர் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, டீச்சர் யார பாஸ் பண்ணி விடணும்னு நினைப்பாங்க? யார பாஸ் பண்ணி விடணும்னு நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப 35 மார்க் பாஸ் மார்க்கா இருந்துச்சுன்னா அவன் ஒரு 33 மார்க் எடுத்தான்னு வச்சுங்களேன். 33 மார்க் எடுத்த பையனுக்கு அந்த டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சு ஒரு 2 மார்க் போட்டு கொடுத்து சரி அவனை பாஸ் பண்ணி விட்டுருவோம். வெறும் 3 மார்க் தானே கம்மி, 2 மார்க் தானே கம்மி, சரி நம்ம சார்பில் அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா கிரேஸ், கிருபை. அப்படின்னா தகுதியே இல்லாத ஒருவனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஈவுக்கு பேர் தான் என்னது? கிருபை. அதுதான் நம்ம நிறைய பேர் மனுஷனிடத்துல வெளிப்படுகிற தயவு. மனுஷன் இந்த மாதிரி ஒரு பாவம் பார்த்து சரி ஒரு 2 மார்க் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுங்க, அதுதான். ஆனா ஒரு 0 மார்க் எடுத்த பையன் இல்லன்னா 10 மார்க் எடுத்திருக்கிற ஒரு பையனை பாஸ் பண்ண வைக்கணும்னு எந்த ஆசிரியராவது நினைப்பாங்களா? யாராவது நினைப்பாங்களா? நிறைய ஆசிரியர்களுடைய மூளையில கூட வராது. ஏன் அப்படின்னு சொன்னா, நீ 10 மார்க் எடுத்திருக்கப்பா, உனக்கு இனி பாஸ் பண்ண வைக்கணும்னா இனி 25 மார்க் எங்க தேடி போறது? 25 மார்க் போட்டு உன்னை எப்படி பாஸ் பண்ண வைக்க முடியும்? நீ ஒழுங்கா படி அப்படின்னு. ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்டவராமா, அந்த 10 கூட இல்லையாமா. இந்த காருண்யம்ன்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, 0 அப்படின்னா அந்த கிருபையை கொடுக்கிறதற்கு கூட தகுதியே இல்லாத ஒருத்தனுக்கு கிருபையை கொடுக்க முடியலன்னா, காருண்யம் என்கிற ஒன்றை கர்த்தர் வைத்து அந்த மனுஷனை அழகு பார்க்கிற தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி ஆமென். நம்ம ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா?